ஓம் சக்தி. குரு சீடர் உதாரண கதைகள் வரிசையில் தொடர் சங்கிலி எனும் ஒரு சிறு கதை ஒன்றை கேட்போம். இளைஞர்கள் பலர் ஒன்று கூடி துறவி ஒருவரை சந்திக்க சென்றனர். அத்துறவியிடம் தங்கள் வருங்காலம் குறித்து கேட்கவும் அவருடைய ஆசையை பெறவும் விரும்பி சென்றனர். ஆசிரம முற்றத்தில் அத்துறவி கண்மூடி தியானித்திருந்தார். அவர் கண் திறப்பதற்காக சீடர்களும் பிற பக்தர்களும் இவ்விளைஞர்களும் ஓரமாக அமர்ந்து கொண்டு மௌனமாக இருந்தனர். நேரம் ஓடியது. மணி பிற்பகல் 12 நெருங்கியது. சீடர்கள் குழு ஒன்று உணவு சமைத்திட ஏற்பாட்டினை செய்ய சென்றுவிட்டனர். சற்று நேரத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் தடபுடலான விருந்து ஏற்பாடாகியது. சமையல் பொறுப்பேற்ற சீடன் அனைத்தையும் மேற்பார்வையிட்டவாறு பிற சீடர்களோடு இயங்கிக் கொண்டு இருந்தான். அவன் கடமையே கருத்தில் இருந்தது. அவன் எண்ணினான், நம் குருவை காண வந்திருக்கும் அனைவருக்கும் நற்சுவை உணவு பரிமாறப்பட்டு அனைவரும் மகிழ்வுடன் உணவருந்தி செல்ல வேண்டும். அவன் எண்ணம் அதுவாகத்தான் இருந்தது. குரு கண் விழித்தார். சுற்றி வளைத்து அமர்ந்திருந்த அனைவரையும் கண்டார். வரிசையாக வந்தனர். அனைவருக்கும் ஆசி வழங்கி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின் அனைவரும் விருந்துண்ண தானும் அவர்களுடன் விருந்துண்டார். எங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம். அனைவரும் கிளம்பினர். குரு ஓய்வறைக்கு சென்றார். பொறுப்பில் இருந்த சீடன் உணவருந்தினான். களைப்புடன் அங்கேயே படுத்து உறங்கிவிட்டான். அவன் தலைமாட்டில் ஏராளமான பாத்திரங்கள் கழுவ குவிக்கப்பட்டு இருந்தன. சில மணி நேரங்களில் குரு அங்கே வந்தார். அவன் தலைமாட்டில் அமர்ந்து தலையை கோதினார். பின் மெல்ல பாத்திரங்களை கழுவி அடுக்க தொடங்கினார். அவர் முடித்த பின் தான் சீடன் எழுந்தே உட்கார்ந்தான். குரு கழுவி கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்தான். ஐயோ குருதேவா, அதிகாலையில் இருந்து உங்களுக்காகவே உழைத்தேனே, இப்பாத்திரங்களையும் கழுவி அன்னையிடம் நற்பெயர் பெறலாம் என்று எண்ணினேனே, ஏன் என்னை எழுப்பாமல் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றான். மகனே, உனக்காக இதை செய்து அன்னையிடம் நற்பெயரை நீ பெற வேண்டி நான் செய்தேன் என்றார். அங்கே குருவும் சீடனும் அன்னையும் ஒன்றென இணைந்தனர். அன்பு தொடர் சங்கிலி போல இணைக்கப்பட்டது. தன் சீடன் அன்னையின் அருளை பெற வேண்டும் என குரு அங்கே பணியாற்றினார். இவ்வாறான குரு அன்னையின் மறுஸ்வரூபம் ஆவார். ஓம் சக்தி. தொடர்ந்து கவனிப்போம்.